இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற முழக்கம் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கு. ஸோ இந்த விஷயம் அதிமுக கூட்டணிக்கு குந்தகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறீங்களா? எங்களை மட்டும் சொல்லுகிறீர்கள். திமுகவில் அந்த கோரிக்கை இருந்து கொடுத்தாரு. திமுகவிலையும் இருக்கதான் இல்லை இல்லை, அதாவது விசிக தலைவர் திருமாவளவனும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார். ஏன் காங்கிரஸ் கட்சி அவனுடைய செல்வப்பிரதை தலைவர் செல்வப்பிரதை என்ன சொல்லுகிறார்? அதிக இடங்கள் மட்டுமல்ல, ஆட்சியிலும் எங்களுக்கு பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும். இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றுதான் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களும் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஏன் பங்கு பெற மாட்டோம் என்று சொன்னால், திமுக ஆட்சி ஒரு கேபிட்டலிஸ்ட் ஆட்சி, அதனால் நாங்கள் பங்கு பெற மாட்டோம், அந்த அர்த்தத்தில் தான் சொல்லுகிறார்கள். அங்கும் அந்த கோரிக்கை இருக்கிறது, இங்கும் அந்த கோரிக்கை இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துகிற போது அந்த கட்சியினரை, அந்த நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்கு, இன்னும் தேர்தலிலே கூடுதல் வெற்றி பெறுவதற்கான, அவர்களை இயக்குவதற்காக அப்படி சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறில்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். அதாவது மணப்பெண் என்பவர் மணமேடையிலே எத்தனை பேர் வீற்றிருப்பார்கள்? ஒருத்தவங்க தான். மணமேடையில் வீற்றிருக்க வேண்டிய மணப்பெண் ஒருவர் தான். ஆனால் அந்த மணப்பெண்ணுக்கு தோழிகள் நிறைய இருப்பார்கள். ஆனால் அந்த மணப்பெண்ணுடைய தோழியோ அல்லது தோழிகளோ தங்களை தாங்களே மணப்பெண் என்று பாவித்து கொள்ளக்கூடாது. எனவே மணப்பெண் தான். எனவே மணப்பெண்ணுடைய தோழிகள் அல்லது மணப்பெண்ணுடைய தோழி தானும் மணப்பெண்ணாக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. எனவே அந்த வகையில் தான் நான் சொல்லுகிறேன், கூட்டணி கட்சிகள் இந்த பிரிப்போல் தேர்தலுக்கு முன்னால் நாங்களும் ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னாலும், அப்படி விரும்பினாலும், அந்த எண்ணம் இருந்தாலும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிக இடங்களிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று, அதிக இடங்களிலே வெற்றி பெற்ற காரணத்தினாலே தனித்து ஆட்சி அமைக்கிற போது நிச்சயமாக அப்படி எண்ணங்களை வெளிப்படுத்திய கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆட்சிக்கு எந்தவித குந்தகமும் இல்லாமல் ஆட்சிக்கு ஒத்துழைப்பார்கள், பங்கு கேட்க மாட்டார்கள், ஆட்சியிலே இடம் கேட்க மாட்டார்கள்.